வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 5வது பாடம் ஈருறுப்பு தேற்றம், தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி 5இல் 2ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். q மைனஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் q ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமமானவை எனில் பி q r என்பன ஒரு கூட்டுத்தொடர் முறையாக இருக்கும் என நிரூபிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாட்டின் மூலங்கள் எப்படி இருக்குன்னா சமமானவையாக இருக்குது. சமமானவையாக இருந்துச்சு அப்படின்னா பி q r என்பன நம்ம என்ன நிரூபிக்கணும்? ஒரு கூட்டுத்தொடர் முறையை நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், பி q rனது கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம நிரூபிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசைனா அதனுடைய பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். பொது வித்தியாசம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இரண்டாவது உறுப்பு q-லேருந்து முதல் உறுப்பு p-யை கழிக்கணும். இது எதுக்கு சமமாக இருக்கும்னா, மூன்றாவது உறுப்பு r-லேருந்து இரண்டாவது உறுப்பு q-வை கழித்து வர ஆன்சருக்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், q மைனஸ் q இடது கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் q ஈக்குவல் டு r மைனஸ் p வலது கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் p q ப்ளஸ் q அப்போ 2q ஈக்குவல் டு r ப்ளஸ் p. இந்த ஆன்சர் தான் நம்ம நிரூபிக்கணும். 2q ஈக்குவல் டு r ப்ளஸ் பின்னு நம்ம நிரூபிச்சோம் அப்படின்னா இந்த PQRனது என்னவாக இருக்கும்? பெருக்கு கூட்டுத்தொடர் முறையாக இருக்கும். இந்த PQRன்றது என்னவாக இருக்கும்? கூட்டுத்தொடர் முறையாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்ம ஏபிசியோட மதிப்புகளை நம்ம எடுத்துடலாம். அதாவது ஏன்னா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன இருக்குது? q மைனஸ் ஆர். பீன்றா என்ன அப்படின்னா எக்ஸோட கெழு ஆர் மைனஸ் பி. சீன்றது என்னென்னா மாறிலி உறுப்பு. இந்த p மைனஸ் q இருக்குல்லையா, இதை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டோம். இதான் மாறிலி உறுப்பு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலங்கள் சமம். இந்த மாதிரி கணக்கு நம்ம 10ஆம் வகுப்புல பார்த்துருக்கோம். மூலங்கள் சமம் அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0. டெல்லோட மதிப்பு 0. டெல்லுன்னா என்னென்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலாவோட மதிப்பு 0. இப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த ஏபிசி மதிப்புகளை பிரதிட்டு சுருக்கி நம்ம எந்த ஆன்சரை கொண்டு வரணும்? இந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா PQRன்றது என்னவாக இருக்கும்? கூட்டு தொடர்முறையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிக்கு பதில் என்ன இருக்குது? ஆர் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஃபார்முலா இருக்குது. மைனஸ் 4 ஏக்கு பதிலாக q மைனஸ் 6, சிக்கு பதிலாக p மைனஸ் q ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஆர் மைனஸ் 2 ஏக்கு பதிலாக ஆர் பிக்கு பதிலாக பி ப்ளஸ் பி ஸ்கொயர். என்ன செஞ்சிட்டோம்? a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம விரிவாக்கம் பண்ணி எழுதிட்டோம். இந்த மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இந்த q எடுத்துகிட்டு இந்த முழுசும் பெருக்கணும். q-வையும் p-யும் பெருக்குனா QP4லும் PQ4லும் ஒன்று தான். அதுக்கு அடுத்தது q-வையும் மைனஸ் q-யும் பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் q ஸ்கொயர். q எடுத்துகிட்டு இந்த முழு ப்ராக்கெட் பெருக்கணும். இப்போ r எடுத்து பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? r-ஐயும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கலாம். மைனஸ் RP. அதுக்கு எடுத்து மைனஸையும் மைனஸையும் பெருக்கலாம். ப்ளஸ்ஸு r-ஐயும் q-வையும் பெருக்குனா QR ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல r ஸ்கொயர் மைனஸ் 2RP. RPனாலும் சரி PRனாலும் சரி எப்படினாலும் எழுதிக்கலாம். ப்ளஸ் P ஸ்கொயர். இந்த மைனஸ் நான் உள்ளே பெருக்குமா? மைனஸ் 4PQ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4Q ஸ்கொயர் மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4RP மைனஸ் இட்டு ப்ளஸ் மைனஸ் 4QR ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், முதல்ல ஸ்கொயர் இருக்கட்டும் எடுத்து எழுதிடலாமா? பாருங்கள், முதல்ல P ஸ்கொயர், அதுக்கடுத்தது Q ஸ்கொயர். என்ன இருக்குது பாருங்கள்? 4Q ஸ்கொயர். அதுக்கடுத்து R ஸ்கொயர். என்ன எழுதிட்டோம்? P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர் எழுதிட்டோம். அதுக்கடுத்து PQ இருக்கிறது. எத்தனை இருக்குது பாருங்கள்? இந்த ஒரே ஒரு உறுப்பு தானே இருக்குது. மைனஸ் 4PQ. அதுக்கு அடுத்தது QR. இருக்கிற உறுப்பு இங்கே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் 4QR. அதுக்கு அடுத்தது RP இருக்க உறுப்பு பாருங்கள். மைனஸ் 2RP ப்ளஸ் 4RP இல்லையா? அப்போ 4லேருந்து 2 கழிச்சுனா 2. என்ன 2? ப்ளஸ் 2. அப்போ ப்ளஸ் 2RP ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா P ஸ்கொயர்
ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் 2qr ப்ளஸ் 2rp ஈக்குவல் டு p ப்ளஸ் q ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம 9ஆம் வகுப்பிலே படிச்சிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நம்ம இதை மாற்றி எழுதணும். அதுக்கு முன்னால் இங்கே வந்து மைனஸ் இருக்கக்கூடிய உறுப்பு 2 இருக்குது. இந்த 2 உறுப்புலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மாறி என்ன இருக்குது பாருங்கள், q. அப்போ க்யூன்ற உறுப்புக்கு மட்டும் நம்ம மைனஸ் கொடுக்கணும். பாருங்கள், இந்த பியை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், p த ஹோல் ஸ்கொயர். இந்த 4q ஸ்கொயரை எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் 2q ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த 2 உறுப்பு மைனஸ் இருக்கக்கூடிய 2 உறுப்பில் பொதுவாக இருக்கக்கூடிய மாறி என்ன, q. அப்போ க்யூக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். சரியா? ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 2p. பிக்கு பதில் என்ன இருக்குது, p தான். க்யூக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் 2q. இப்போது இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா நமக்கு இந்த உறுப்பு வரணும். வருதா பாருங்கள், ப்ளஸ்ஸை மைனஸையும் பேருக்குனா மைனஸு 2 2 4 4pq. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 2qr. க்யூக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் 2q. ஆருக்கு பதிலாக ஆர் தான். ஆருக்கு பதிலாக ஆர் தான். இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு இந்த உறுப்பு வரணும். பாருங்கள், ப்ளஸ்ஸை மைனஸையும் பேருக்குனா மைனஸு 2 2 4qr வந்துருச்சா? இப்போ பாருங்கள், அடுத்தது 2r. ஆர் இருக்கிறதுல ஆர் தான், பி இருக்கிறதுல பி தான். அப்போ 2rp ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துருச்சா பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் 2qr ப்ளஸ் 2rp ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே பிக்கு பதிலாக பி தான், ஆனால் க்யூக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 2q இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸை மைனஸையும் பாருங்க, மைனஸ் 2q ப்ளஸ் ஆர். ஆருக்கு பதிலாக ஆர் தான் இருக்குது. ஆர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரை நம்ம கட் பண்ண போகிறோம். p மைனஸ் 2q ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயரை கட் பண்ணோம்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். இங்கே ஸ்கொயரை கட் பண்ணுறப்ப இங்கே என்ன வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0. இப்போ பாருங்கள், p மைனஸ் 2q ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 0 தான். 0 வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், p ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2q மைனஸ் 2q வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 2q. தேர்ஃபோர் அப்படியே மாற்றி எழுதிடலாமா, 2q ஈக்குவல் டு p ப்ளஸ் ஆர். பாருங்கள், நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 2q ஈக்குவல் டு p ப்ளஸ் ஆர்னு வந்திருக்கு. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2q ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் பி. ஆர் ப்ளஸ் பினாலும் p ப்ளஸ் ஆர்னாலும் ஒன்று தான். அப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஆன்சர் வந்ததுனால pqr என்பது என்னவாக இருக்கும், ஒரு கூட்டுத்தொடர் முறையாக இருக்கும். கீழே எழுதிடலாமா, தேர்ஃபோர் pqr என்பது ஒரு ஏபி ஆகும். ஏபின்னா என்ன, கூட்டு தொடர்முறை ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.